இன்றைய தினம் ஆடி கிருத்திகையாக இருக்கிறதுனால எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நினைத்து நாம் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே அந்த நட்சத்திரத்துக்கு ஜோதிட ரீதியாக மிகப்பெரிய சக்தி உண்டுங்க. ஏன்னா அந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையாக அக்னி பகவான் வராரு. அதனால தான் ஆடி மாத கிருத்திகை இன்னும் கொஞ்சம் விசேஷமானது. ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசியிலும் ரிஷபராசியிலும் இடம்பெறும். ஆனால் ஆடி மாதத்தில் சூரியன் கடகத்தில் இருப்பார். அப்போது கடகத்தில் சூரியன் இருக்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம் வருது இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாகும். இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான திருநாளாகும். கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே 6 நட்சத்திரங்கள் கொண்ட கூட்டமைப்பு. ஆனால் அஸ்ட்ரானமியில் என்ன சொல்கிறாங்க, வானவியல் படி பார்த்திங்கன்னா 7 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு பெரிய நட்சத்திர கூட்டமைப்பு அப்படின்னு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை சொல்கிறாங்க. கார்த்திகை நட்சத்திரம் தீப்பிழம்பு போல இருக்கக்கூடியது. அதனால தான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு கோபம் அதிகமாகவே இருக்கும். டமால்னு கோபப்படுவாங்க, அப்புறம் சாந்தமாயிடுவாங்க. நியாயமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பேசுவாங்க. இன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் வணங்குறது நல்லதுங்க. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்தனத்தன்று முருகப்பெருமானை வணங்கினோம்னா நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. நட்சத்திர சந்தியில் சிலரெல்லாம் பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி நட்சத்திர சந்தியில் பிறக்கிறவங்க கார்த்திகை நட்சத்திரம் மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வரும். அதில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வணங்கினா அந்த நட்சத்திர சந்தி தோஷம், ராசி சந்தி தோஷம், லக்ன சந்தி தோஷம் அதெல்லாமே விலகி நமக்குரிய ஒரு பலம் அதிகரித்து கொண்டே போகுங்க. இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை ஏதேனும் ஒரு வகையில் வணங்குறது நல்லதுங்க. மலைகளிலே சிறந்த மலை திருத்தணிகை மலை அப்படின்னு சொல்லிட்டு கந்த புராணத்திலே பாடப்பெற்றிருக்கிறதுங்க. அப்போது இன்றைய தினம் திருத்தணி முருகப்பெருமானை நினைத்து வழிபடுறதும் நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருக்குங்க. அதே மாதிரி எல்லாருமே திருத்தணி போக முடியலன்னாலும் அவரவர்கள் ஊர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பழமையான முருகப்பெருமான் ஆலயங்களில் சென்று வழிபட்டோம்னா எல்லா வகையிலும் நல்லது கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய தினத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா நாம் முன்பின் செய்த கர்மாக்கள், பாவங்கள், முன்ஜென்ம கர்ம வினைகள், முன்னோர்களுடைய பாவங்கள், சாபங்கள் அதெல்லாமே தீக்கு இரையாகிவிடும். அதெல்லாமே சாம்பல் ஆகிவிடும். நல்லதெல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஜாதக தோஷம் ஏதாவது இருந்தாலும் கூட இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் ஜாதக தோஷங்கள் எல்லாமே விலகி ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளையும் நாம் எதிர்பார்க்கலாங்க. கந்தசஷ்டி கவசம், அதுக்கடுத்தது கந்தகுரு கவசம், திருப்புகழ், வேல்மாறல், அதுக்கடுத்தது சத்துரு சம்ஹார பதிகம், திருநீற்றுப்பதிகம், இந்த மாதிரி ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது, ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குதுங்க. வேல்மாறல் அதாவது 6 படை வீடுகளுக்குமே பாடப்பட்டிருக்குது. கந்தசஷ்டி கவசமும் 6 படை வீடுகளுக்குமே பாடப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்து இன்றைக்கி படித்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. யவன ஜாதகம், அதுக்கடுத்தது நட்சத்திர மாலை, அதுக்கடுத்தது ஜாதக அலங்காரம், இந்த நூல்கள் எல்லாமே கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுதுங்க. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன்னு சொன்னார் இல்லைங்களா ஸ்ரீ பாலகங்காதர திலகர். அவர் பிறந்ததும் கார்த்திகை நட்சத்திரத்தில் தான். ஆச்சாரிய வினோபாபாஜி அவங்க பிறந்ததும் கார்த்திகை நட்சத்திரத்தில் தான். அதே மாதிரி குருநானக் அவர்கள் பிறந்ததும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் தான். நிறைய மகான்கள், நிறைய போராளிகள், நிறைய படைப்பாளிகள் அவங்கெல்லாம் பிறந்திருக்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரம். எல்லாமல்ல முருகப்பெருமானின் அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். அதனால் ஆடி கிருத்திகை நன்னாள் ஆகிய இன்றைய தினத்திலே அருட்பெரும் ஜோதியாக இருக்கும் முருகப்பெருமானை நினைத்து வணங்குவோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஆடி கிருத்திகை நன்னாள் ஆகிய இன்றைய தினத்தில் ஆறுமுகப் பெருமானின் திருவருள் முழுமையாக உங்களுக்கு சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.